சிந்தாமணி கிரகத்தை ஒருத்தன் நினைச்சானேனா சமஸ்த பாபம் போயிடுமா. அவன் அம்பாள் பிரம்மலோகத்துக்கு மேலே மணித்வீபிலே அமிர்தமயமான சமுத்திரத்தினுடைய மத்தியிலே சங்கநிசி பத்மநிசிக்கு மத்தியிலே ஒரு ஸ்வர்ணமயமான மஞ்சத்திலே 10 படிக்கட்டுகள் உள்ள அந்த மஞ்சத்திலே பரமேஸ்வரனோடு சேர்ந்து அம்பாள் பிரகாசிக்கிறாள்னு ஸ்மரிச்சா போருமாம் பாபம் சமஸ்த பாபம் போடுங்கிறாள். யாராவது கடைசி காலத்துல மணித்வீப ஸ்மரிச்சா அம்பாளுடைய சமீபம் போய் சேருவார்களாம். அத்தியாய பஞ்சகம் தேதசி பகே நித்யம் சமாஹிதா பூத பிரேத பிசாசானி பாதா தத்ர பவேந்தி. இந்த 5 அத்தியாயம் இது அம்பாளை பத்தி வர்ணிச்ச மணித்வீப பத்தி வர்ணிச்ச அத்தியாயம். இந்த அத்தியாயங்களை படிச்சா பூத பிரேத பிசாச்சாதி பாதை அங்க இருக்கவே இருக்காதான். அப்படிப்பட்ட மகத் ஏன்னா சகல தேவதைகளும் சகல துர்கை முதலிய அம்பாளும் அங்க இருப்பதனால என்னவா அங்க பூத பிரேத பிசாச்சாதி பாதைகள் இருக்கும். புதுஷா வீடு கட்டினா அவசியம் தெய்வ இடத்துல நடக்கணுமா. ஆமா அம்பாளை பத்தி பேசினா அந்த கிரகம் வாழையடி வாழையா வளருமாம், குழந்தைகள் எல்லாம் க்ஷேமமாக இருப்பாளாம். புதுசா கிரகம் கட்சி நடத்துல படிச்சா கல்யாணம் தேன ஜாயத்தே நித்திய கல்யாணமா இருக்கும் அந்த கிரகத்திலேன்னு சொல்றாள் வியாசர். சொல்லிவிட்டு தேவி பாகவதம் நாம புராணம் ரசிதம் புரா அத்யாபி தேவலோகே தேவலோகத்துல கோட்டி கோட்டி கிரந்தங்கள் இருக்காம் தேவி பத்தின கிரந்தங்கள். அதுல ஒரு ஏகதேசமாம் இது. சதுஷம் புண்ணியம் பவித்ரம் பவித்ரம் பாபநாசனம். இது மாதிரி பாபத்தை போக்கக்கூடிய கிரந்தம் ரொம்ப அரிதுன்னு சொல்றாள். ஒரு அடிக்கடி ஒரு பதத்துக்கு பதம் இத காதுல கேட்கிற போது அஸ்வமேத யாகம் பண்ணின புண்ணியமாம். பதே பதேஸ்வமேதஸ்ய இது உபதேசம் பண்றவாள வியாசராக நினைச்சு கேட்கணும். அவர்களுடைய அருள் வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இந்த புராணம் சகல பாக்கியத்தையும் கொடுக்கும். வித்யார்த்தி காட்டா சகல வித்தைகளையும் அடைவன், புத்திரார்த்தி காட்டால் ஏராளமான குழந்தைகளை அடைவான், கன்னியார்த்தி காட்டால் நல்ல தெய்வமான கன்னிக்கையை விவாகம் பண்ணிட்டு க்ஷேமத்தை அடைவன். இதை கேட்பவர்களுக்கு உலகத்துல அடைய முடியாத ஒரு பொருள் ஒண்ணும் இல்லேன்னு விட்டாள். துர்லபம் கிஞ்சித் புத்ராலபதே புத்ராணி தனாப்னுயாதி வித்யார்த்தி பிராப்னுயாத் வித்யாம் கீர்த்திமண்டித பூதலஹ. வித்யார்த்தியா இருந்து ஒருத்தன் காட்டானேயான அழகான கீர்த்தி அடைஞ்சு அவனுடைய வித்தையினால உலகத்தை எல்லாம் குளிர பண்ணி வைப்பன், எங்க பார்த்தாலும் கீர்த்தி பரவம்னு சொல்லிவிட்டு இந்த புஸ்தகம் இருக்கிற கிரகத்திலேயே அம்பாள் நேர இருப்பாள்னு சொல்லி இப்படி சூத்தர் இந்த புராணத்தை சொன்னதே முனிவர்கள்லாம் சூத்தருக்கு நமஸ்காரம் பண்ணி அம்பாளுடைய சரணத்தை சித்தத்துல வச்சிருந்து சூத்தர் புறப்பட்டு போனாளுங்கிற பரியந்தம் சொல்லி இந்த புராணத்தை பூர்த்தி பண்ணினாள். இந்த புராணம் நல்ல முறையில நடந்தது. அழகான முறையிலே பத்ரமியில் அவர்கள் நடத்தி கொடுத்தார்கள். சீக்கிரத்துல மழை பெய்யும். அங்க சங்கல்பம் ஆன உடனே கொட்டிவிடும் இந்த மழை. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ரொம்ப சாபம் சத்தியமா இருக்கு. இது பசுக்கும் மிருகங்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் குழந்தைகளுக்கும் தான் பாதை. பசு ஸ்திரீ சிசுநாசனம்னு இந்த கிரக சேர்க்கையே அவளைத்தான் பாதிக்குங்கிறாள். அவளெல்லாம் பாதிக்காமல் க்ஷேமமாக இருப்பதற்காகத்தான் மஞ்சளை கொண்டு கொட்டியிருக்காள் வசுமதி. சொல்லி சொல்லி ஒரே இடியா ஸ்வர்ணத்தை கொண்டு கொட்டுவது போல எல்லாருமா கொண்டு கொட்டியிருக்காள். அதே மாதிரி 6வது இங்கார அவர்களுடைய மனைவி
ஆமா, பல பேர்களிடத்துல இந்த சுவாசினி பூஜைக்காக போய் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கார்கள். ஒரே குடும்பத்திலே 40,000 ரூபாய்க்கு வஸ்திரங்கள் கொடுத்திருக்காள்னு சொல்றாளே, எத்தனை பாக்கியம் பண்ணியிருக்கணும் அவர்கள். அவர்கள் மகாட்சேமத்தை அடையணும். அம்பாளுடைய பிரசாதம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக உண்டாகணும். ரத்னமயிர்கள் ஐயர் அவர்கள் இது அழகாக நடத்தினதோட எனக்கு நல்ல ஜாகையாக லட்சுமணகிரிவாள் கிரகத்துல ஏர் கண்டிஷன், பகல்ல ஏர் கண்டிஷன், ராத்திரி படுத்துக்கிறதுக்கு ஒரு இடத்துல ஏர் கண்டிஷன் டவுனா என்னால தாங்கவே முடியல. இன்னைக்கு மத்தியானம் 10 மணிக்கு எங்கேயோ வெளியில போயிட்டு வந்துட்டேன். அதையெல்லாம் வலிக்கிறது, ஏண்டாப்பா வெளியில போனோம்னு ஆயிடுது. சென்னைக்கு ஏன் வந்தோம்னு கூட தோணி போயிடுது எனக்கு. அது மாதிரியான சிரமத்தை கொடுக்குற வெயில்ல எனக்கு வெயில் தெரியாம லட்சுமணகிரி அவர்களும் அவ குடும்பத்தினர்களும் அவ மனைவி பத்மானு பேரு அவெல்லாம் நல்ல ஹிருதயம் உள்ளவர்கள். எத்தனை அன்போடு கூட ஆத்துல பூஜைக்கெல்லாம் வசதி பண்ணி கொடுத்து சகல வசதிகளையும் செய்து கொடுத்தவர்கள். எல்லாருக்கும் அம்பாள் சகல க்ஷேமத்தையும் கொடுக்கணும். ஸ்தோத்திரமான சிரேஷ்டெல்லாம் ரத்னவீரிய பக்தர்கள்லாம் அடையணும். இந்த தெருவுக்கு, இந்த ஆழ்வார்பேட்டைக்கு கோபாலத்னம் இருவாள்லாம் இங்க இருக்கிற இந்த தெருவுல பெரிய இந்த பாக்கியம் கிடைச்சது அவளுக்கு. ரங்கசாமி இருவாள் போது எல்லாரும் இங்க வசிக்கிறார். கைலாசம் எல்லாரும் இங்கதானே இருக்காரு. நம்ம டாக்டர் ராமச்சந்திரன் எல்லோரும் எல்லாருக்கும் பெரிய பாக்கியம். இங்க இந்த சந்தர்ப்பத்திலே இவ்வளவு சமீபத்திலே அம்பாளுடைய சரித்திரம், ராமச்சரித்திரம், பாரதம், பாகவதாதி கிரந்தங்கள்லாம் நடந்தது. இந்த பேட்ட வாசிகளுக்கு இது ஒரு பெரிய மகத்தான லாபம். இது மாதிரி பதே பதே தர்மங்கள்லாம் நடக்கணும். அம்பாளுடைய பிரசாதம் பரிபூர்ணமா உண்டாகணும். நான் நாளை தினம் காஞ்சியில போய் பிரவச்சனம் பண்ணிவிட்டு நாளன்னி தினம் ரயில்ல புதுக்கோட்டை போறேன். பெரியவாள் வரணும்னு சொல்லியிருக்காள். அங்கேயும் போய் தேவி பாகவதம் அம்பாளுடைய மகிமை சொல்ல போறேன். இந்த ஹோமத்துக்காக மகாபதிக்காக என்ன லட்சக்கணக்கான பேர்கள் வரப்போறாள். இப்பவே கூட்டம் தாங்கலையா. இங்க இருந்து வந்தவர்கள் சொல்றாள் நகரம் தாங்கல்லேன்னு சொல்றாள். அப்படி எல்லாம் அவ தவம் தபசு அவதூத பரம்பரையை சேர்ந்தவர்கள் அவர்கள் பிரம்மச்சரியத்தில் பிக்ஷ வாங்கின காலம் எனக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்கள் அம்பாளுடைய மந்திரத்தை, புவனேஸ்வரி மந்திரத்தை கோட்டிக்கணக்கா ஜபிச்சு அம்பாளாக ஆனவர்கள். பெரிய மகாயாகம். அது உலகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கணும். ரத்னமயிர்வாள் குடும்பமும் அவளை சேர்ந்த இந்த தர்மத்தில் ஈடுபட்ட குடும்பமும் ஆச்சந்திரார்த்தமான க்ஷேமத்தை அடையணும்னு நான் அம்பாளை பிரார்த்திக்கிறேன். நந்தினி நந்திதமேதினி விஸ்வவிநாதினி நந்தினுதே गिरिवरविंजलिनादिनि वादिनि विष्णु विलादिनि जिष्णुनते भगवति हे किति कंठ कुटुंबिनि भूरि कुटुंबिनि भूरि कृते जय जय मरीरासुरमर्दिनि रम्यकवर्दिनि शैलसुते।